தமிழ் நியூஸ் வாய்ஸ் செய்திகள். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண பேருந்தில் 2 ரூபாய் முதல் 4 ரூபாயும், ஏசி பேருந்தில் 3 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். ஏசி வசதி இல்லாத டவுன் பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 2 ரூபாய், அதிகபட்சம் 4 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி டவுன் பேருந்து குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சமாக 3 ரூபாய், அதிகபட்சமாக 8 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. டீலக்ஸ் நான் ஏசி பேருந்துகள், ஏசி டவுன் பேருந்துகளுக்கான கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டீலக்ஸ் ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 16ஆகவும், அதிகபட்ச கட்டணம் 36 ரூபாயில் இருந்து 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 75 பைசா என்பது 98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 ரூபாய் என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் 1 ரூபாய் 30 பைசா என்பது தற்பொழுது 1 ரூபாய் 69ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் 50 ரூபாய் வரை வசூலிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி நகர பகுதிக்குள் ஏசி வால்வோ பேருந்துகள் கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 70 காசு என்பது தற்பொழுது 2 ரூபாய் 21 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 கிலோமீட்டருக்கு 54ஆக இருந்த கட்டணம் தற்பொழுது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலமாக புதுச்சேரி கடலூர் பேருந்து கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25ஆக உயர்ந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலுடன்.